குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மதி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th தேர்ட் டேர்மில் பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் பெண்கள் மேம்பாடோட புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? புக் பேக் கொஸ்டின்ஸ் போகலாம். புக் பேக் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்குது, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்ல? ஆப்ஷன் சி, HIV எய்ட்ஸ் பரவுதல். செகண்ட் கொஸ்டின், பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை? அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம், அதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? தேர்ட் ஒன், பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றன? பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர். பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள், மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை. இந்த மூணுமே ரைட்டுங்கிறதுனால ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்தும். ஃபோர்த் ஒன், வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண்களுக்கு இடைநிலை கல்வியை தவற விடுவது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வி கட்டண உயர்வு காரணமாக சிறுவர்கள் மட்டும் பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆப்ஷன் பி, பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்ஷன் சி, குழந்தை திருமணம் அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது. இந்த மூணுமே ரைட்டுங்கிறதுனால ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்தும். நெக்ஸ்ட்டு, கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் பெண்கள் கல்வியை செயல்வடிவாக்கிய ஜோதிராய் புலே நினைவில் வைக்கப்படுகிறார். அவர் தனது மனைவி சாவித்ரிபாய் புலே உடன் 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார். செகண்ட் கொஸ்டின், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். ஓகேங்களா? தேர்ட் ஒன், முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி காஞ்சன் சௌத்ரி ஆவார். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன், புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் 1997. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பார்ப்போம். ஓகேங்களா? சிரிமாவோ பண்டார நாயக் அப்படின்னா அவங்க இலங்கையை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? சிரிமான்னு இருக்குது, சிரி அப்படின்னா சின்ன நாடுன்னு வச்சுக்கோங்க, இலங்கை தான் சின்ன நாடு, ஸோ இலங்கை வச்சுக்கோங்க. வாலண்டினா தெரஷ்கோவா அவங்க என்ன நாடுன்னு பார்த்தா சோவியத் ஒன்றியம். ஓகேங்களா? தேர்ட் ஒன், ஜன்கோ தபே, ஜன் வருது, அப்போது ஜப்பான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுதாக சொல்கிறது, எல்லாம் எக்ஸாக்ட் இல்லை. சார்லோட் கூப்பர் அவங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். பின்வரும் அறிக்கைகளை ஆராய்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருத்தமான கூற்றை தேர்வு செய்யணும். இப்பொழுது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைகிறார்கள். சரியான கூற்றுதான். காரணம், சமூகத்தின் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அது மாதிரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் படிப்போம். கூற்று, பெண்களுக்கு எதிரான வன்முறை ஜாதி, மதம், வர்க்கம், வயது மற்றும் கல்வியை கடந்து நடைபெறுகிறது. காரணம், வீட்டு வன்முறைகள், கருக்கலைப்பு, பெண் சிசு கொலை, வரதட்சணை கொலை, திருமணம் மூலம் கொடுமை, சிறுவருக்கு நிகழும் கொடுமைகள் என வெளிப்படுகிறது. இதில் ஆப்ஷன் பி, கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா? கூற்று தனியாக பார்க்கும்போது சரி, காரணம் தனியாக பார்க்கும்போது சரி. ஆனால் இந்த கூற்றுக்கான காரணம் எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபினிஷு. நாளைக்கு டெஸ்ட்டு நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். மதி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.